ஹாய். நான் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண ஒரு இடத்துல என்னோட சீனியர் என்ன பண்ணாங்க, அவங்களோட ஒர்க்கையும் சேர்த்து எனக்கு குடுத்தாங்க. என்னால அத வேண்டான்னு சொல்ல முடியாது. நான் ஏத்துக்கிட்டேன். என் ஒர்க்கும் கூட அவங்களோட ஒர்க்கையும் சேர்த்து செஞ்சுட்டு இருந்தேன். ஒரு கட்டத்துல எனக்கு ரொம்ப டிப்ரஷன் ஆயிடுச்சு. ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு. என்னோட வேலையை என்னால ஒழுங்கா செய்ய முடியாத மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு தோணும், நம்ம அவங்க கிட்ட சொல்லலாம்ல, என்னால இது முடியாது அப்படின்னு நான் சொல்லலாம்ல அப்படின்னு தோணும். ஆனா நான் சொல்ல மாட்டேன். எனக்கு அந்த தைரியமே வராது. நான் கண்டிப்பா என்னோட ஹையர் அபிஷியல்ஸ் கிட்ட சொல்லியிருக்கலாம். இந்த மாதிரி அவங்களோட வேலையும் என்னால சேர்த்து செய்ய முடியல அப்படின்னு நான் சொல்லியிருக்கலாம். ஆனா அதுக்கும் எனக்கு தைரியமே வரலைங்க. நான் பாட்டுக்கு அவங்க வேலையும் சேர்த்தே செய்ய ஆரம்பிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா எப்பவுமே எனக்குள்ள ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். ஏன் இப்படி தைரியம் இல்லாம இருக்கும்? ஏன் இப்படி கோழைத்தனமா இருக்கும்? ஏன் இப்படி துணிச்சலா எதுவுமே பேச மாட்டேங்கிறோம் அப்படின்னு எனக்குள்ள கேட்டுக்கிட்டே தாங்க இருக்கும். ஒரு காலகட்டத்துக்கு மேல என்னால அங்க வேலை செய்யவே முடியாது அப்படின்னே தோணிடுச்சு. அந்த வேலையை விட்டு நம்ம வெளியவே வந்துடலாம் அப்படின்னு தோணுச்சு. நான் யோசிச்சு பார்த்தேன்னா, இப்போ நம்ம பெரிய தப்பு தானே பண்றோம். ஒரு இடத்துல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஆனா அதை நான் ஃபேஸ் பண்ண தைரியம் இல்லாம அந்த இடத்தை விட்டு விலக பாக்குறேன். அந்த இடத்துலயும் எனக்குள்ள என்னோட அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட நானே விட்டு கொடுத்துடுற மாதிரி தான் இருந்துச்சு. சோ இப்படியே இருக்கும் பொழுது எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம நான் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் எனக்கு பல்ப் எரிஞ்ச மாதிரி தோணுச்சு. என்ன அப்படின்னா, நீ இந்த மாதிரி வாயில்லா பூச்சியா இருக்கும் பொழுது கண்டிப்பா உன்னை எல்லாருமே ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே தான் இருப்பாங்க. நீ எப்போ தைரியமா துணிச்சலா என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு எழுந்து நிக்கிறியோ, அப்பதான் உனக்கான அந்த சுய மரியாதை, சுய கௌரவம் இது எல்லாமே கிடைக்கும் அப்படின்ற அந்த ஒரு வெளிச்சம் எனக்குள்ள வந்துச்சு. சோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட சொல்லி பார்த்தேன். இந்த மாதிரி என்னால அவங்க ஒர்க்கையும் சேர்த்து செய்ய முடியல, தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்னு தான் சொல்லி பார்த்தேன். அவங்களும் அப்ப ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. செய்யாத தப்பெல்லாம் செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. நெக்ஸ்ட் என்னன்னா, எனக்கு என்னோட ஒர்க்கை அவங்க இன்க்ரீஸ் பண்ணி விட்டுட்டாங்க. ஸோ இந்த மாதிரியே போய்கிட்டு இருந்துச்சு. நான் அப்ப தோணுச்சு, நம்ம டைரக்டா போயிட்டு ஹையர் அஃபிஷியல்ஸ் கிட்ட நம்ம இதை பத்தி பேசியிருக்கலாம். அவங்க கிட்ட ஓகே ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நம்ம போனது தப்பா போச்சு அப்படின்னு எனக்குள்ள தோணுச்சு. ஸோ இப்படியே கொஞ்ச காலம் போய்கிட்டு இருக்கும்போது என்னால சுத்தமா முடியல. அவங்க என்ன ரொம்பவே டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க போயிட்டு ஹையர் அஃபிஷியல்ஸ் கிட்ட என்னை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ற அளவுக்கு அவங்க போயிட்டாங்க. பிகாஸ் அவங்க சொன்ன வேலையை நான் செய்யல. அதுதான் அவங்க ரீசன் அப்படின்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் சோ இத நான் அவங்களோட தப்பும் அங்க இருந்துச்சு. அத நான் நிறைய விஷயங்களை வெளியே சொல்லாம மறைச்சிருக்கேன். சோ அந்த நேரத்துல எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இல்ல நீ போயிட்டு இத ஹையர் அபிஷியல்ஸ் கிட்ட சொல்லிடு அப்படின்ட்டு நான் அந்த அத்தாரிட்டி கிட்ட நான் போயிட்டு, என்னோட சீனியர் இவங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்காங்க, என்னோட வேலைய என்னால செய்ய முடியல, நான் என்னோட வேலையில பெர்ஃபெக்டா இருக்கணும்னு நினைக்கிறேன், பட் என்னால செய்ய முடியலைங்க சார். சோ நான் லீவ் ஆயிக்கிறேன், நான் இங்க இருந்து போறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு நான் அங்க இருந்து வந்தேன். அங்க இருந்து வந்ததுக்கு அப்புறம் எனக்குள்ள ஒண்ணு தோணுச்சு, கரெக்ட், இப்ப நம்ம பண்ணதுதான் கரெக்ட். ஏன்னா முதல்ல நாம இந்த டிப்ரெஷனையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் தாங்க முடியாம வெளியே வந்திருந்தோம் அப்படின்னா, அப்போ எதுவுமே எதுவுமே என்னோட சீனியர் கிட்டயோ ஹையர் அபிஷியல்ஸ் கிட்டயோ நான் என்னோட குறைகளை சொல்லாம வந்திருந்தேன் அப்படின்னா எனக்குள்ள நானே அசிங்கப்பட்டிருப்பேன். நீ இதுக்கு கூட தைரியமா இல்லாம ஓடி வந்தல்ல அப்படின்ற மாதிரி அசிங்கப்பட்டிருப்பேன். ஆனா இப்போ நான் தைரியமா ஃபேஸ் பண்ணிட்டு எல்லாத்தையும் பேசிட்டு தானே வந்திருக்கேன். அப்ப என் மேல நான் நம்பிக்கை வச்சிருக்கேன். என் மேல எந்த தப்பும் கிடையாது. நான் நல்லாவே ஒர்க் பண்ணேன். என்னோட ஒர்க் பெர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்றதுக்காக தானே நான் வெளியே வந்திருக்கேன் இப்போ. சோ அந்த இடத்துல நான் என்ன பத்தி ரொம்பவே பெருமையா நினைச்சேன். கண்டிப்பா இதுக்கு மேல ஒரு இடத்துக்கு போனோம்னா இங்க இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு என்னால நல்ல ஒரு வேலையை தேடிக்க முடியும், அல்ல ஒரு நல்ல ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி எனக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை வந்துச்சுங்க. சோ இந்த தன்னம்பிக்கை இருக்கு பாத்தீங்களா, இது எங்க இருந்து கிடைச்சது எனக்கு, என்னோட அந்த சுய மரியாதையையும் சுய கௌரவத்தையும் நான் எங்க காப்பாத்தினேன், அந்த இடத்துலதான் எனக்குள்ள தன்னம்பிக்கை வந்துச்சு. கரெக்டுங்களா? எப்பவுமே ஒரு இடத்துல நமக்கு ரொம்ப தொந்தரவு இருக்கு அப்படின்னா அங்க இருந்து நீங்க உடனே வெளியே வரணும்னு நினைக்காதீங்க. அதை ஃபேஸ் பண்ணி அந்த ப்ராப்ளத்தை வெல்கம் பண்ணி அதுல இருந்து நீங்க என்ன கத்துக்கிறீங்க அதை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து நீங்க வெளியே வாங்க. சோ இது பெரிய டெக்னிக்ங்க. இந்த டெக்னிக்கை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. டெஃபினட்டா
உங்களால நிறைய விஷயங்களை வந்துட்டு சாதிக்க முடியும். ஏன்னா எப்பவுமே வந்து எதிர்த்து பேசாம ஒரு ரொம்ப அடங்கி போயிட்டு ஒடுங்கி போயிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற திறமை வந்து நமக்கு வெளியே வராது. ஒன்ஸ் நீங்க எதிர்த்து பேசுற தைரியமா வெளியே வந்தீங்க அப்படின்னா அவங்க முன்னாடி வந்துட்டு நல்லா வாழ்ந்து காமிக்கணும்ன்ற ஒரு உணர்வும் நமக்குள்ள வரும் இல்லைங்களா? சோ எங்கேயுமே அடங்கி ஒடுங்கி இருக்காதீங்க. தைரியமா பேசுங்க, உண்மையா பேசுங்க, தைரியமா பேசுங்க, தன்னம்பிக்கையோட பேசுங்க, துணிச்சலோட பேசுங்க. சுய கௌரவத்தை, சுயமரியாதையை, இது எல்லாத்தையும் காப்பாத்திக்கோங்க. உங்களுக்கு நீங்க தான் ஃபர்ஸ்ட். உங்களுக்கு நீங்க முதல்ல ரெஸ்பெக்ட் கொடுத்துக்கோங்க. உங்களோட ரெஸ்பெக்ட் நீங்க முதல்ல காப்பாத்துங்க. அதுக்கப்புறமா வெளியே இருக்கிறவங்க கிட்ட இருந்து நம்ம அதை எதிர்பார்க்கலாம். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் உங்களோட கருத்து என்ன கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.